ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ராயிங் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ராயிங்க்கு என்னென்ன பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்குள்ள கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ராயிங் பண்ணுறதுக்கு நார்மலாகவே லைன் மூலமாகவும் கர்வ் மூலமாகவும் வந்து ட்ராயிங் பண்ணலாம். இதில் என்னென்ன லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ட்ரா பண்ணுறது வந்து என்னென்னா, 2 ஹாரிசான்டல் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லைன் வந்து என்னென்னா கொஞ்சம் தின் லைன்னு சொல்லிக்கலாம். செகண்ட் இருக்கக்கூடிய லைனை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா திக் லைன்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். மூணாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். நாலாவது வந்து என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதை வந்து சிக்ஸாக்னு சொல்லுவோம். அஞ்சாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிராஸ் சிம்பிள் போட போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு ட்ராயிங் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நார்மலாகவே ஒரு பேப்பர் எடுத்து இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சும்மாவே போட்டு பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலாவே சும்மா வந்து நம்ம சர்க்கிள் போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லைனையும் ஒரு கர்வையும் வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு சிம்பிள் ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனையே வச்சு மொத்தமாக ஒரு ட்ராயிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நார்மலாக ஒரு குழந்தைங்க கூட கண்டிப்பாக ஈஸியாக வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ நான் ஒரு ராக்கெட்டு தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சைடுமே வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹாரிசான்டல் லைனை இணைக்கிறது மாதிரியே மேலும் கீழே வந்து கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப்பில் இருந்து டீட்டெயில்ஸ் லைன் எல்லாமே நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கோங்க. லைன்ஸையும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது ஒரு ராக்கெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு ட்ராயிங்கை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து வீடு வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது. அதையும் நான் போடுற மாதிரியே டீட்டெயில் லைன் எல்லாமே போட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். நான் வந்து எந்த ட்ராயிங்கும் வந்து கற்றுக்கலை. நான் வந்து யூடியூப் மூலமாக தான் வந்து ட்ராயிங் கற்றுக்கிட்டேன். நிறைய ட்ராயிங் வீடியோஸ் வந்து பார்ப்பேன். அதில் எனக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டும் ஒரு வீடும் வந்து என்னென்னா ஃபுல்லுமே வந்து லைன் வச்சு தான் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இனி வந்து எப்படின்னா கர்வ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து எப்படினாலும் கண்டிப்பாக வந்து நம்ம லைனையும் கர்வையும் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண போகிறோம். லைனையும் கர்வும் ஆட் ஆன மாதிரி சின்ன குழந்தைங்க கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு அம்பர்லா தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட்லேருந்து ஒரு சின்ன கர்வ், அந்த கர்வ்லேருந்து இன்னொன்று வர மாதிரியே வரைஞ்சிட்டு மொத்தமாக பெரிய கர்வ் வந்து வர மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கைப்பிடி எல்லாமே ஒரு அம்பர்லாக்கு இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.